ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிலபஸ் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஜிஎஸ், சயின்ஸ், இந்த எல்லா டாபிக்ஸுமே கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதை டைம்லி ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க டே டு டேஸை வந்து பிளான் பண்ணலை. அவங்க இன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்றது கரெக்டாக அவங்க பிளான் பண்ணாமல் ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேஸ்க்கான ஒரு பிளானர் ஒன்று வந்து லாஸ்ட் மந்த் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 100 டேஸ் பிளானரில் ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும், அந்த டாப்பிக்கை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும், அண்ட் அது போக அதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் செஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு 100 டேஸ் பிளானரில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது லாஸ்ட் மந்த்தில் நாங்கள் போட்டிருந்தோம். அதுலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஜாயின் பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, இந்த 100 டேஸ்ன்றது இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம போய் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் போகிறோம். பட் எக்ஸாமோட டேட்ஸ் என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெப்ரவரி எண்டுலேயே வந்துடும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச்சில் தான் வரப்போகுது, ஏப்ரல் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இல்லை ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன பார்க்கலாம், லீஸ்ட்டாக எல்லாரும் சொல்லிட்டு பார்த்தது ஃபெப்ரவரி எண்டில் வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அது பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சு வைக்கிறது தான் பெஸ்ட். ஃபெப்ரவரியில் முடிய போதான் நமக்கு வரப்போதான் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பட் எல்லாரும் சில பேர் கெஸ் பண்ணுறாங்களா, அதுபடி பார்த்தா கூட ஃபெப்ரவரின்றதான் உள்ளதில் ரொம்ப கிட்ட இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ரிப்ரேஷன்ஸை நான் முடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். அது மார்ச்சோ இல்லை ஏப்ரலோ தாண்டி போச்சுன்னா எனக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த பிளானரை இப்போலேருந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ அதே 100 டேஸை நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அது ப்ரிப்ரேஷனை முழுமையடையுமான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் அவங்க சொன்ன மாதிரி ஃபெப்ரவரி எண்ட்லேயே வந்துருச்சு, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் எனக்கு 100 டேஸோட சிலபஸே முடியுது. அப்போ நான் எப்போ மார்க் டெஸ்ட் எடுப்பேன், இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆனால் நான் சிலபஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க மாட்டேன். அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளானையும் நம்ம மாற்றுறது தான் ஒரே அப்ரோச். நான் அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு 100 நாள் இருந்தது, இப்போ எனக்கு 100 நாள் இல்லை. அப்போ இப்போலேருந்து நம்மளோட பிளானை ஒரு 60 நாளுக்குள்ள இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு, என்டிபிசி எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நாளும் ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம முடிக்கணும், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி என்னோட கான்செப்ட்ஸில் நான் கிளியராக இருக்கணும். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த 60 டேஸ் பிளானர்ன்றது எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த 60 டேஸ் பிளானரில் பார்த்தீங்கன்னா குவான்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எல்லா டாபிக்ஸுமே கூட நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் இருக்குது. பட் ஸ்டாட்டிக் ஜிகே இன் பிட்வீனில் இப்போ ஜென்ரல் சயின்ஸை நம்ம ஒரு பாயிண்ட்டை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். எல்லாரும் ஜென்ரல் சயின்ஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் சயின்ஸ் முக்கியம் தான். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு நாங்கள் நிறைய கொஷின்ஸ் வருது, ஸ்டாட்டிக் ஜிகேலையும் வருது. அப்போ நான் ப்ரிப்பரேஷனில் இது முக்கியன்றதுக்காக மற்ற எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுன்னு கிடையாதுல்ல. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த பிளானர்ன்றது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த பிளானர் படி இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், சேஃபார் நான் டே 1 இப்போ இந்த பிளானர் நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். டிசம்பர் 6ஆம் தேதி 2024. ஸோ இந்த டிசம்பர் 6லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் நமக்கு டே 1. என் டே 1ல் நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ஸில் வீடியோ 1 and 2 இப்போ நாங்கள் இந்த பிளானில் தேவையான வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ 1 and 2 பார்க்குறேன். அதில் வந்து எல்சிஎம்எஸ்சிஎஃப்கான பேசிக்ஸ் இருக்கும், சில டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி அனாலஜி பார்த்தேன், 10 to 15 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் வீடியோ நம்பர் 1 பார்த்தேன். ஸோ அந்த ஏன்ஷியன்ட் வீடியோவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது, டைம்லைன்ஸ் இருக்குது, என்னென்ன நேம்ஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, எல்லாமே நம்ம ஒரு தடவை பார்த்துருவேன். பார்த்து முடித்த உடனே அதை நோட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் நோட்ஸும் கொடுத்துருவோம், 1-liners கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி அந்த நோட்ஸ் வச்சு நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு 20 கொஷின் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். அப்படியே பேரலாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அன்றைக்கி ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை நான் முடிச்சிடறேன். அதுக்கான நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த நோட்ஸை நான் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி முடிப்பேன். இதுக்கு அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்குக்கான மெட்டீரியல்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். 1-liners மாதிரியான மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம். அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கும். ஏன்னா வீடியோஸ் வந்து கான்செப்ட் நம்ம கவர் பண்ணுவோம், பட் டேட்டான்றது மெட்டீரியலாக வச்சு மட்டும் தான் கவர் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா ஜனவரிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ நாள் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். லாஸ்ட் 1 year
படித்தா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 இயர் அப்படி பார்த்தா இந்த 2024 ஃபுல்லாகவே வரும். அப்போ 2024 ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த டே 1 ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும், அலைய தேவையில்லை. அப்போ அந்த டே 1 ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். நான் படித்த கான்செப்ட்டுக்கான டெஸ்ட்டும் நான் எடுத்து முடிச்சிடுவேன். ஸோ அப்படி நான் எடுக்கிற பட்சத்தில் லெட்ஸ் இப்போ நான் குவான்ஸ் மட்டுமே அப்படி பார்த்தேன்னா 55 நாளில் நம்ம குவான்ஸ் முடிக்கணும். 55 நாளில் நமக்கு குவான்ஸ் முடிக்கிறோம். அதாவது மேக்ஸ் ஃபுல்லாக முடிக்கிறோம். குவான்ஸ் அதாவது அர்த்தமெட்டிக் ப்ளஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து முடிக்கிறோம். அப்போ 55 நாளுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன் நம்ம போவோம். இந்த ரிவிஷன் லைவ் செஷனில் இப்போ நம்ம டாபிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களா, அதில் ஒரு பார்ட்டாக நம்ம வந்து லைவ் செஷனில் போவாங்க. இப்போ ஒரு லைவ் வராங்க, அதில் ஒரு 4-5 டாபிக்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சார் சால்வ் பண்ணி காட்டுவாங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும் நம்ம எங்கே லேக் ஆக போகிறோன்ட்டு. அப்படி லேக் ஆகிற பட்சத்தில் அதை நான் ரிவைஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் லைவ் 2ல போகிறேன், இன்னும் 2-3 டாபிக்ஸ் அவங்க லைவ் செஷனில் எடுக்கிறாங்க, கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ நான் வீக்காக இருக்க ஏரியா என்னன்னு பார்த்துட்டு நான் அடுத்து ரிவைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு லைவுக்கு ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனிங் வரும். ரீசனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ஸ்டேஜில் ஒரு 20 டேஸ்க்குள்ளே நம்ம ரீசனிங்கிறது முடிக்கிறோம். ஒரு 20 டேஸில் ரீசனிங் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரீசனிங்கான ரிவிஷனும் ப்ராக்டிஸும் நாங்கள் போடலை. ஏன்னா இந்த பார்ட் இருக்குது தெரியுமா, இந்த ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், இந்த பார்ட்டுன்றது ரொம்ப ஹெக்டிக்கான பார்ட். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் இந்த பார்ட் இதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்ல, இதுலேயே நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டாபிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசனிங் கூட நம்ம ஓரளவுக்கு நல்லாவே போட்டலாம், அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ நான் வந்து ஜிஎஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு பாயிண்டில் எனக்கு ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும், பாலிட்டி, ஜியாகிரஃபி ஒரு நாள் முடிஞ்சிடும்னா அப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 52 நாளில் ஜியாகிரஃபியோட முடிச்சிடுவேன். ஜியாகிரஃபியோட நமக்கு ஜிஎஸ் முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ நான் சயின்ஸ் ஆரம்பிச்சல, ஸோ சயின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சயின்ஸ் முடிஞ்சிடும். இப்போ சயின்ஸ் முடிஞ்சிச்சு, அப்போ ஒரு பெரிய பார்ட்டி எனக்கு முடிஞ்ச உடனே அந்த டைமை நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கு போவேன். அடுத்த நாள்லேருந்து எனக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கே கையில் எடுத்துருவேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே தான் உள்ளே அதிகமாக டைம் போகும். 62வது நாள் வரைக்குமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே போகும். ஸோ இதுக்கு பேரலாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போய்கிட்டே இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீக்காக முடிச்சுட்ருக்கோம். இப்போ பிளான் படி ஜனவரி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நம்ம முடிக்கணும். இந்த ஜனவரி 4th வீக் வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபெப்ரவரி படிக்க போகிறோமா இல்லையான்றது எக்ஸாமோட டேட்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் பிளான் படி என்ன யோசிச்சிருக்கோம்னா மார்ச் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸே எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் மார்ச் அதான் அந்த டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோமா இல்லையான்றது டேட்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு 62 நாள், இந்த 62 நாளுக்குள்ள மொத்த ஆர்ஆர்பி என்டிபிசியும் நம்ம முடிச்சிடறோம் வித் ப்ராக்டிஸோட. சரி, 64 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இந்த 62 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது எக்ஸாமோட டேட்ஸ் இதுக்கு நடுவில் வந்துடும். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்த 62 நாள் முடியணும்னா ஃபெப்ரவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லாம் நம்ம முடிக்கிறோம் இந்த பிளானரை. அதுக்குள்ளே எக்ஸாமோட டேட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் அந்த டேட்ஸ்லேருந்து ஒரு 1.5 months வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த 1.5 monthsல இந்த 60 நாள் முடிஞ்சிச்சு. இதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அந்த எக்ஸாமோட டேட் இருக்குன்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக மாக் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இல்லை நல்லாவே டைம் இருக்குது, அது ஃபெப்ரவரியில் வரல, மார்ச்சோ இல்லை ஏப்ரல் தான் வருதுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரிவிஷன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மாக் போவேன். இப்போ இந்த 62 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரிவிஷன் போக போகிறீங்கன்னா ரிவிஷனுக்கு நாங்கள் ஒரு பிளானர் கொடுத்துருவோம். 100 days பிளானரில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி 100 days நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அந்த 100 daysல இந்த ரிவிஷனுக்கான டேட்ஸை கட் பண்ணி தான் இது 60 நாளுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சப்ஜெக்ட்ஸில் எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல, அதில் இருக்க அதே டாபிக்ஸ் தான் இதுவுமே. எந்த ஒரு டாப்பிக்குமே நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, ரிவிஷனோட டேட்ஸ் மட்டும் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி தான் வரப்போகுதுன்னா அப்போ ரிவிஷன் டேட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்போ 20 நாள் டைம் இருக்குன்னா இப்போ 20 நாளுக்கான ஒரு ரிவிஷன், ஒரு 40 நாள் டைம் இருக்குன்னா 40 நாளுக்கான ரிவிஷன். அப்போ அந்த ரிவிஷனை நான் முடிக்கிறேன். ரிவிஷன் முடிக்கும் போது என் கையில் அந்த மாக் டெஸ்ட்டையும் வச்சு நான் மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த 62 நாள் முடியும் போதே நம்ம மாக் டெஸ்ட்டு கையில் வந்துடும். இந்த மாக் டெஸ்ட்டை எடுப்போமா இல்லையான்றது எக்ஸாம் டேட்ஸ் வச்சு நான் டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்ஸ் நான் சொன்ன மாதிரி தள்ளி இருக்கிறேன், நான் ரிவிஷன் முடிச்சுட்டு மாக்குள்ளே போய்ப்பேன். இல்லை எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குன்றதுல ரிவிஷனை ட்ராப் பண்ணிவிட்டு மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம எப்போவுமே என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகணும். பட் ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டின்றது சிலபஸ் கவரேஜில் இருக்கணும், 2வது ப்ராக்டிஸில் இருக்கணும், 3வது தான் மாக் டெஸ்ட் ஏரியாக்குள்ளே வரணும்.
ப்ராக்டிஸ் முக்கியம் தான், பட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் போகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் நான் சிலபஸையாவது கரெக்டாக நான் முடிச்சிருக்கணும் நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அட்லீஸ்ட் மார்க் டெஸ்ட்டாவது என்னால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ண விஷயங்கள். ஓகே. ஸோ அப்போ இந்த பிளானரை எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம், இந்த பிளானர் எப்படிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிளானர் உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த பிளானரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த SSC RRBக்கான 60 days பிளானருக்கான கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு Day 1 ஆரம்பிக்கும். ஒரு நாளும் நீங்கள் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்களா, வீடியோஸ் எல்லாமே அதில் ஆல்ரெடி வச்சுருப்போம் நாங்கள். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோஸை நீங்கள் டெமோ வீடியோஸாக பார்க்கலாம். ஒரு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஃப்ரீ வீடியோவாக நாங்கள் வச்சுருப்போம். அந்த டெமோ வீடியோஸ் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளுக்கு எனக்கு தேவையான வீடியோஸ் அது எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ Day 1 நம்ம இந்த பிளானரை ஷேர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த பிளானரை ஷேர் பண்ணிடுறோம். எதில் ஷேர் பண்ணுவோம்னா எங்களோட டெலகிராம் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ டெலகிராம் சேனலில் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கஷனுக்கு ஒன்று இருக்கும், அப்டேட்க்கு ஒன்று இருக்கும். 2 தடவை ஜாயின் பண்ணிடுங்க. நாங்கள் 2 தடவை ஷேர் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ டெலகிராம் சேனல் ஷேர் பண்ணிடுறோம். நீங்கள் ஒரு தடவை டெலகிராமில் பிளானர் எடுத்து எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னு ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ டிசம்பர் 6ஆம் தேதி Day 1னா Day 1 என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த வீடியோஸ் இருக்கும். அது முடிச்சோடனே நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு இதில் என்னெல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே நமக்கு வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் எடுக்கலன்னா இந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுவும் டைம் எங்கேயோ எடுத்துகிட்டு போகும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வீடியோ பார்த்தாலும் மறுபடியும் அந்த மெட்டீரியல் கையில் எடுத்து தான் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பேன். நேம்ஸோ இல்லை ஈவெண்ட்ஸோ இது எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ வீடியோஸை பார்த்துட்டு மறுபடியும் பண்ண முடியாது, ஏன்னா இருக்க டைம் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ வீடியோ லெக்சர்ஸ் நமக்கு இருக்குது. அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லெக்சர்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு நான் வந்து லெட்ஸே எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். எக்கனாமிக்ஸ் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நான் படிக்கிறேன். அப்போ பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த டெர்மினாலஜிலாம் இருக்குது. அப்போ அதை வந்து ஒரு ஃபைலாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம், ஒரு PDF நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து டேட்டாவை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் என்ன இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோஸை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். நான் படிச்சிருக்க கான்செப்ட்ஸ் ஓகே, பட் என்னால் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் NTPC கொஷின்ஸை நாங்கள் எடுத்து அந்த இடத்துல வச்சிருப்போம். ஏன்னா எனக்கு தேவை அட் எண்ட் ஆஃப் அந்த NTPC கொஷினை ஆன்சர் பண்ண அவ்வளோதானே. அதை ஆன்சர் பண்ணுறதுக்கான என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா, என்னால் கொஷினை புரிஞ்சுக்க முடியுதா, அதை நீங்கள் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டெலகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். இந்த டெலகிராம் குரூப்பில் மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி டீம் இருப்போம். உங்கள் சப்ஜெக்ட்ஸ் உங்களை ஹேண்டில் பண்ண சப்ஜெக்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியும் அதில் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வர பட்சத்தில் அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறோம். எனக்கு இந்த ப்ராக்டிஸ் கொஷனில் எனக்கு இந்த மெத்தட் புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ சார் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அண்ட் மோரோவர் இப்போ நான் காசு கொடுத்து இப்போ இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து 60 நாள் ஓகே, பட் இது எவ்வளோ நாள் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா உங்களால் 2 years ஆக்சஸ் பண்ண முடியும். 2 வருஷம் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். 60 நாள் பிளானருக்கு மட்டும்தான். அப்போ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது எல்லாமே உங்களால் 2 வருஷம் பண்ண முடியும். 2 வருஷம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே உங்களால் 2 வருஷம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. சரி, இதில் நான் ஜாயின் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறதுக்கு டைமை சேவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு வழி ஒன்று க்ரியேட் பண்ணோம். என்னென்னா ஜிஎஸ்க்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே வராது. இதை நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்சில் லெட்ஸே இப்போ ஜியாகிரஃபி வந்து சார் எடுக்கிறாங்க. அந்த ஜியாகிரஃபியில் ஃபுல்லாத்தையும் அவர் உட்காந்து எழுத ஆரம்பித்தானா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போக ஆரம்பிக்கும். பசங்க உட்காந்து அந்த எழுதுறதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிபிடியில் சில டேட்டா ஃபேக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை வச்சு தான் அவங்க சில விஷயங்களை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு வீடியோ லெக்சர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு பார்ட் ஆல்ரெடி பிரிண்டடாக இருக்கும், இன்னொரு பார்ட்டு எழுதி ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ இதுலேருந்து நான் நோட்ஸ் எடுக்கணும். ஆனால் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுல அந்த ஃபேக்கல்ட்டி ஆல்ரெடி டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததா நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன்னா
ஆல்ரெடி அவங்களே டைம் சேவ் பண்ணுறதுக்காக மட்டும் தானே அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் எழுத ஆரம்பிச்சேன், அதே டைம் எனக்கு ஆகிடும். ஒரு 1 hour நான் வீடியோ பார்க்குறேன்னா அந்த 1 hour மறுபடியும் இன்னொரு 1 hour சேர்த்த மாதிரி ஆகிடும், 2 hours ஆகிடும் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட எல்லா பிபிடியுமே நம்ம வேர்டாக மாற்றி ஒரு A4 ஷீட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி மெட்டீரியல்ஸாக கையில் கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் என்ன இருக்குன்னா அந்த ஃபேக்கல்ட்டி பிபிடியில் என்ன வச்சுருக்காங்களோ அது அப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டி என்ன எழுதுனாங்களோ அது இருக்காது. ஏன், அதை நான் நோட்ஸாக எடுத்தால் மட்டும்தான் எனக்கு அது ஞாபகம் இருக்கும். எப்பவுமே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்ல ஒரு விஷயம் தான், நோட்ஸ் அவங்க கையால் கைப்பட எழுதி ஆகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக எல்லாமே எழுத முடியாது. ஸோ 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் பேலன்ஸ் கொண்டு வரணும். நான் எழுதாமல் இருந்தாலும் படித்ததில் எந்த ஒரு எஃபெக்டிவ்னஸும் இல்லாமல் போயிடும், நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தாலும் டைம் போயிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஜிஎஸ்க்கு நம்ம பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஜிஎஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஆப்பில் நம்ம போட்டிருக்கோம், அது ஒரு தடவை பார்த்துருங்க. மேக்ஸ்க்கு நம்ம கொண்டு வரல, ஏன்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சம் சால்வ் பண்ணி போகிறது தான். அதனால நாங்கள் வாண்டடாகவே இதுக்கான பிடிஎஃப்ஸும் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. வீடியோ லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செய்து நோட்டில் கையில் நோட்ஸ் எடுங்க எங்கள் சைடில். இது கொடுக்குறது எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது, பட் அந்த சோம்பேறித்தனத்தை கிரியேட் ஆகக்கூடாது. ஏன்னா எக்ஸாமில் மிகப்பெரிய எதிரியே அந்த சோம்பேறித்தனம் தான், அதுக்காக மேக்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸில் நாங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு அது என்னெல்லாம் இருக்குது நாங்கள் எக்ஸாம்பிள்ஸும் காமிச்சிருப்போம், அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 60 days பிளானர் RRB NTPC கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணலாம்? ப்ளே ஸ்டோரில் போயிருந்தீங்கன்னா TAC எக்ஸாம் ப்ரெப் அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். TAC எக்ஸாம் ப்ரெப் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோர்சஸில் RRB NTPCன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், RRB NTPC பேட்ச் 2. இந்த கோர்ஸில் நீங்கள் நார்மலாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெப் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வச்சுருக்கேன், வெப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கினா இந்த கோர்ஸை நான் வெப்பில் ஆக்சஸ் பண்ணணும், பிசியில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு போடுங்க. இந்த கிளாஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் லாகின்ல நீங்கள் என்ன க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு வாங்கினீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிசிலையும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். அது ORG கோடு கேட்டுச்சுன்னா DKTIB, இதுதான் அதோட ORG கோடு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறமே அதில் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலுக்கான நாங்கள் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்கள் அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடலாம். டவுட்ஸ் வந்து நீங்கள் ஆப்போட சேட்டில் கேட்கலாம், இல்லை நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலோட சேட்டில் கேட்கலாம். ஓகேவா? இது போக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் என்னோட காண்டாக்ட் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். சாரி, 9962997285 இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெலிகிராம்லேயும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராமுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த RRB எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.